Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு 10th standard maths chapter 2ல exercise 2.6ல 11th sum பார்க்க போறோம். If s1, s2, s3 etc. sn are the sums of n terms of m APs whose first terms are 1, 2, 3 etc. m and whose common differences are 1, 3, 5 etc. 2m minus 1 respectively. Then show that s1 plus s2 plus s3 etc. plus sm equal to 1 by 2 mn into mn plus 1. Sums ஓட series கொடுத்திருக்காங்க s1, s2, s3, sn. அது n terms வரைக்கும் கொடுத்திருக்காங்க. m APs அதனோட first terms மட்டும் கொடுத்திருக்காங்க 1, 2, 3 etc. m. இது வந்து m times இருக்கிறனால m APs ன்னு சொல்றாங்க. ஸோ அதனோட first term. அடுத்தது காமன் டிஃப்ரென்சஸ் d கொடுத்துருக்காங்க. அதனோட காமன் டிஃப்ரென்ஸ் 1, 3, 5 எக்ஸெட்ரா 2m minus 1 கொடுத்துட்டாங்க. என்ன நம்ம ப்ரூஃப் பண்ணணும், இதுதான் இதனோட சம் வந்து நம்ம இதனோட இதான் சொல்யூஷன் சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கிவனில் இருக்கிறது நம்ம எடுத்து எழுதிக்கலாம். a ஈக்குவல் டு 1, 2, 3 எக்ஸெட்ரா m ஃபஸ்ட் டேர்ம்ஸ்னு சொல்லியிருக்காங்களே அதுதான் a. ஸோ d ஈக்குவல் டு 1, 3, 5 எக்ஸெட்ரா 2m minus 1. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். நம்ம என்ன ஷோ பண்ணணும், s1 plus s2 plus s3 plus etc. plus sm equal to 1 by 2 mn of mn plus 1. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு s1 நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். n by 2 2a plus n minus 1 into d. ஸோ இதில் ஏங்கிறது ஃபஸ்ட்டு என்ன, நம்ம ஃபஸ்ட் டேர்ம்ஸ் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, ஏங்கிறது 1 டிங்கிறது 1, அதை எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஏங்கிறது 1, டிஃப்ரென்ஸும் 1, n வந்து நமக்கு தெரியாது. ஸோ கொஷின் மார்க். s1 ஈக்குவல் டு n by 2 2 of 1 plus n minus 1 into 1, டிங்கிறது 1. ஸோ n by 2 2 1 is 2, இது அப்படியே வந்துடும் n minus 1. n by 2 இங்கே நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. 2 minus 1 is 1. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம், s1. நெக்ஸ்ட்டு s2 ஃபைன் பண்ணலாம். n by 2 2a plus n minus 1 into d. ஸோ அதுதான் இதில் வந்து ஏங்கிறது என்னன்னு பார்த்துக்கலாம். செகண்ட் டேர்ம் என்னென்னா கொஸ்டினில் பாருங்கள், a ஈக்குவல் டு 2, டிஃப்ரென்ஸ் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். n by 2 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 2 ப்ளஸ் n minus 1 இன்ட்டு டியோட வேல்யூ 3. n by 2 2 2s are 4 ப்ளஸ் இது இன்சைட் மல்டிபிள் பண்ணுங்கள். 3 இன்ட்டு n 3n 3 இன்ட்டு minus 1 minus 3. n by 2 நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ஆட் பண்ணலாம். 4 minus 3 1 1 plus 3n. so this is equation number 2, s2. next s3 ஃபைண்ட் பண்ணலாம். ஃபார்முலா எழுதிக்கலாம். n by 2 2a plus n minus 1 into d. இதில் தேர்ட் டேர்ம் வந்து a equal to 3, dங்கிறது 5. s3 equal to n by 2 2 into a ஓட வேல்யூ 3 plus n minus 1 into d ஓட வேல்யூ 5. so n by 2 2 3s are 6, 5 inside multiple பண்ணுங்க. 5 into n 5n, 5 into minus 1 minus 5. n by 2 நம்பர்ஸ் மட்டும் எடுத்து 6 minus 5 1 1 plus 5n. so s3 equal to n by 2 1 plus 5n. this is equation number 3. next sum ஃபைண்ட் பண்ணணும். இதில் a ஓட வேல்யூ வந்து m கொடுத்துருக்காங்க, d ஓட வேல்யூ 2m minus 1. கொஸ்டினில் பாருங்கள், ஃபஸ்ட் டேர்ம் வந்து m, அதனோட டிஃப்ரென்ஸ் 2m minus 1. ஸோ அதுதான் இங்கே எழுதுகிறோம். a ஈக்குவல் டு m, d ஈக்குவல் டு 2m minus 1. ஃபார்முலா n by 2 2a plus n minus 1 into d. n by 2 ஏங்கிற இடத்துல m இருக்குது, ஸோ m போட்டுக்கோங்க.
n minus 1, d வந்து 2m minus 1, n by 2, 2m plus இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு n minus 1 ஃபஸ்ட்டு 2m கூட மல்டிபிள் பண்ணுங்க. அதாவது n into 2m plus 2mn. அடுத்தது minus 1 into 2m minus 2m. நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 கூட பண்ணணும். இந்த n minus 1 மறுபடியும் மைனஸ் 1 கூட பண்ணணும். ஸோ n into minus 1 minus n. minus 1 into minus 1 plus 1. ஸோ இதுதான் plus 2m minus 2m கேன்சல் ஆயிடும். ஸோ n by 2 2mn minus n plus 1 n by 2. இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து n காமனாக இருக்குது. ஸோ n வெளியே எடுத்துருங்க. 2m minus 1 plus 1 இது அப்படியே வந்துடும். ஸோ அதுதான் sm. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4. இந்த 4 ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். டு ப்ரூவ் s1 plus s2 plus s3 plus etc plus sm. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இந்த ஒவ்வொரு டேர்மும் நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். s1ங்கிறது n by 2 into n plus 1 from equation 1 plus s2ங்கிறது n by 2 3n plus 1 from equation 2. Next s3 n by 2 5n plus 1 from equation 3 etc. sm ஓடது நம்ம எழுதணும் கடைசியாக n by 2 n of 2m minus 1 plus 1 from equation 4. ஸோ அதை எடுத்து எழுதியாச்சு. இதிலிருந்து காமனாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள். n by 2 n by 2 n by 2 n by 2. ஸோ அது எல்லாத்துக்குமே காமனாக இருக்குது. ஸோ n by 2 அவுட் சைடு எடுத்துருங்க. n by 2 of n plus 1 3n plus 1 plus 5n plus 1 plus etc. n into 2m minus 1 plus 1. ஸோ n by 2 காமனாக வெளியே எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறது நம்ம எழுதியாச்சு. இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே 1 இருக்குது, இங்கே ஒரு 1 1 1. இந்த 1 எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா m டைம்ஸ் ஆஃப் 1 நம்ம வச்சுக்கிறோம். கொஸ்டினில் வந்துட்டு s1 s2 s3 etc. sn are the sum of n terms of m apsன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த 1 எல்லாத்தையும் m டைம்ஸ்னு வச்சுக்கணும். ஸோ m நம்ம 1 into mன்னு நம்ம இதுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். n by 2 of n plus 3n plus 5n plus etc. plus n of 2m minus 1 plus m times of 1. ஸோ இதுக்கு இதுதான் மீனிங் m times of 1 in AP. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் n by 2 இந்த n plus 3n plus 5n plus etc. plus n into 2m minus 1ல எது காமனாக இருக்குன்னா n காமனாக இருக்குது. ஸோ என்ன நம்ம காமனாக அவுட் சைடு எடுத்துடலாம். 1 plus 3 plus 5 plus etc. plus 2m minus 1 plus m into 1 m. நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளேயே ஒரு சம் இருக்குது. அதாவது 1 plus 3 plus 5 plus etc. plus 2m minus 1. ஃபஸ்ட்டு இதனோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் sn ஈக்குவல் டு n by 2 a plus l. லாஸ்ட் டேர்ம் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இதில் n ஈக்குவல் டு m and a ஈக்குவல் டு ஃபஸ்ட் டேர்ம் 1 and l ஈக்குவல் டு 2m minus 1. இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எனக்கு பதிலாக m by 2 ஏங்கிறது 1 ப்ளஸ் எல்லுங்கிறது 2m minus 1. இந்த 1 minus 1 கேன்சல் ஆகிடும். m by 2 of 2m. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் m into m ஸ்கொயர். இப்போ s1ஓட ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதை கொண்டு போய் அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். n by 2 of n of அதாவது இந்த ஸ்டெப்பில் m ஸ்கொயரை இதுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ n by 2 of n of m ஸ்கொயர் ப்ளஸ் m. அவ்வளோதான். n by 2 nm ஸ்கொயர் ப்ளஸ் m. இந்த n by 2வை இன்சைட் மல்டிபிள் பண்ணுங்கள். n by 2 இன்ட்டு nm ஸ்கொயர், அதாவது n ஸ்கொயர் m ஸ்கொயர் by 2 ப்ளஸ்
nm/2. இதை இது கூட மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட் இது கூட. ஸோ காமனாக 2 இருக்குது. ஸோ LCM is 2 n² + nm ஈக்குவல் டு இந்த ரெண்டுலேருந்து எது காமனாக வெளியே எடுக்கலாம்னா ஒரு m ஒரு n நம்ம வெளியே எடுக்கலாம். ஸோ இந்த 2வை அவுட் சைடு எழுதிக்கோங்க. mn ஆஃப் இதிலேருந்து ஒரு m இதிலேருந்து ஒரு n அவுட் சைடு எடுத்துட்டிங்கன்னா பேலன்ஸ் ஒரு m ஒரு n இருக்கும். இதில் இது வெளியில் போயிடும். ஸோ பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ இதுதான் 1/2 ஆஃப் mn ஆஃப் mn + 1. இது வந்து சம்மோட டோட்டல், அதாவது S1 S2 + S3 எக்ஸெட்ரா SMோட டோட்டல். ஸோ ஹென்ஸ் S1 + S2 + S3 + எக்ஸெட்ரா + SM ஈக்குவல் டு 1/2 ஆஃப் mn ஆஃப் mn + 1. நம்மளுக்கு கொஸ்டினில் இருக்கிற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு.